ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். பிரெட்டையும் வெஜிடபிள்ஸையும் வச்சு பண்ணலாம், கூடவே எக்கையும் சேர்த்து நம்ம பண்றோம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரெசிபிக்கு தேவையானது முதல்ல பிரெட் இருக்குது. இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம். அதனால கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், 2 முட்டையும் இதில் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நேரத்தை டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மணி 7 ஆச்சு. டிஃபன் இல்லை, இன்னைக்கு ஹரியும் அருணும் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. வீட்டில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த ப்ரெட்டும் வெஜிடபிள்ஸும் இருந்தது. அதனால அதை வச்சு ஏதாவது சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு சீக்கிரமா செய்யறேன். சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? காய் வேணா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா பொருளும் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச நார்மல் மிளகாய் தூளும் காஷ்மீரி சில்லி தூளும் சேர்த்து நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து நம்ம கலருக்காக தான் போடுவோம். அதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது. நமக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே காரம் ஒத்துக்காது இல்லை, அதனால நான் அந்த மாதிரி கலந்து தான் போடுவேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும், இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால அது கூடயே நான் மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டை வெந்துருச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இந்த தண்ணியும் இந்த தோல் உரிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து எல்லா காய்கறி வந்து நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டுட்டோம் தெரியாம. ஃபர்ஸ்ட் நீங்க இஞ்சி பூண்டு எடுத்து அதை போட்டுருங்க. அதுல போடுங்க. மறந்துட்டோம் நம்ம பேசிட்டே. பரவாயில்ல. இதுக்கு காய்கறிலாம் வந்து நல்லா குக் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கி பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே வாயில வந்து கிரன்ச்சியா கிடைக்கும். அப்பதான் நல்லா இருக்கும் இது செய்யறதுக்கு. இப்போ கேரட், பீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அப்புறமா நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். குடமிளகா வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம வதங்கிரும், அதனால அதை வந்து நம்ம கடைசியா போட்டாலே போதும். அது வந்து அதிகமா குக் ஆகாட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால அதை கடைசியா நம்ம போட்டுக்கலாம். இந்த டைம்ல இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஏன் நம்ம கல்லுப்பு போடக்கூடாதா?
கல்லுப்பு வந்து குழம்புலாம் செய்யும்போது நான் கல்லுப்பு தான் போடுவேன். ம் இது வெறும் வதக்கல் தானே, இதுல நம்ம தண்ணி ஊத்தி எல்லாம் வேக வைக்க போறது இல்ல. அதனால அந்த கல்லுப்பு வந்து கரையாது. ம் சில டைம் அங்கங்க அப்படியே அது வாயில கல் மாதிரி கடிப்படும்ல. ம் அதனாலதான் நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி வெறும் வதக்கல்கெல்லாம் வந்து நம்ம சால்ட் உப்பே நம்ம போடுறோம். ம் இப்ப இது இந்த காய்கறி எல்லாம் வதங்கிருச்சு. ம் கடைசியா நம்ம குடமிளகா போட்டுக்கலாம். கேரட் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சீவலா இருக்கணும். இப்ப நான் முட்டைக்கோஸ் இதெல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ம் நீங்க கேரட் வந்து சின்ன ஹோல்ல வச்சு திரும்பினால அது ரொம்ப குட்டியா இருக்கு பாத்தீங்களா. அதனால பண்ணும்போது பெரிய ஹோல்ல பண்ணீங்கன்னா அதுவும் நல்ல நீள நீளமா தெரியும். இப்போ வந்து இந்த மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா போட்டுருங்க. ஓ அப்படியே போட்டுருங்க. ம் அந்த தூளையும் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ம் மசாலா நல்லா வதக்கலாம். வேணா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மசாலா வாசனை எல்லாம் போகிறதுக்காக. நல்லா கலராகவும் இருக்கு. காஷ்மீரி சில்லி போட்டதான் இந்த கலர் வரும். இது கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இது. அது வேகிறதுக்கு வேண்டி. ஆமா, கொஞ்சம் அந்த மசாலா வந்து இந்த காய்கறியோட பைண்ட் ஆகிறதுக்காக. இது கூடயே நம்ம சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வேணாலும் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரு சைனீஸ் ஸ்டைல் மாதிரி இருக்கும் அது. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணல. இதுவே நமக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியா நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம ஃபைனல் கார்னிஷ்காக. கருவேப்பிலையில இல்ல போடுறாங்க. கருவேப்பிலை போட வேண்டியதில்லை இதுக்கெல்லாம். போட்டுக்கலாம், ஆனால் கம்பல்சரி அந்த அவசியம் இல்லை. மல்லி இலை தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. அதனால கடைசியில் மல்லி இலை நம்ம தூவிட்டு ஸ்டவ் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம வைக்க போகிறோம். அதனால இதை நம்ம வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. எல்லாம் ஒரே மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிரெட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த காய்கறியை வந்து இப்படியே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம முட்டையை வச்சிடலாம். அது மேலே இதுக்கு மேலே முட்டையை இந்த மாதிரி வச்சுக்கலாம். கட் பண்ணும்போது இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு, பரவாயில்ல. இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் இப்படி தூவிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் நம்ம வச்சுக்கலாம். வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டு பட்டர் போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் பட்டர் இல்லாதனால நான் இப்போ நெய் தான் அப்ளை பண்ணுறேன். இது நல்லா தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒன்று செய்கிறீங்களா? சரி.
சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சுல, நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ம் சரி, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? அருணை கூட்டிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு சரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. அருண், இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். செஞ்சிடலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அன்னைக்கு கொடுக்காமலே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ம், அதுவே இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்குது. முடிச்சுட்டு வந்து நீங்க சாப்பிடு. ஓகே. நல்லா இருக்கு. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜ்ஜீஸ் வச்சு இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி குக்கிங்.